ஹாய் ஹலோ காய்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜோட நடிப்பில் வெளியாக இருக்கிற த கோட் லைஃப் படம் எப்படி இருக்குது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ படம் வந்து இப்போ தான் பார்த்துட்டு வர்றேன். பார்த்துட்டு வெளியில் வர்றப்பே வந்து நமக்கு வந்து ஒரு அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்குது. படம் வந்து ஒரு அந்த வேர்ல்டுக்குள்ளே போய் நம்ம இவ்வளோ 2.5 மணி நேரம் 3 மணி நேரம் நினைக்கிறேன் 3.5 மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு வெளியே வர்றப்ப அந்த வெளியில் பார்க்குற நம்ம மனிதர்கள், ஃபுட்டு, அந்த தண்ணி இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்குலாம் இங்கே இருக்குதே, இவ்வளோ இருக்குதே, தேவைன்னா போய் வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு சந்தோஷம் தான் எனக்கு வெளியே இருந்துச்சு. அந்த படத்துக்குள்ள அவ்வளோ அவங்க படுற கஷ்டம் அதெல்லாம் பாக்குறப்போ வந்து அந்த படம் பார்த்துட்டு வந்தோடனே நமக்கு இந்த மாதிரி மைண்ட் தான் வெளியில வந்தோடனே இருக்குது. அந்த அளவுக்கு வந்து இந்த படம் வந்து ஒரு இம்பாக்ட்ஃபுல்லா ஒரு டீப்பா ஒரு லைஃபை வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த படம் வந்து. ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரூ ஸ்டோரி தான். ஒருத்தர் வந்து ஏற்கனவே இந்த 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 கஷ்டங்கள் எல்லாம் அனுபவிச்சு ஒரு நாவலா வெளியிட்டு இருக்காங்க. ஆனால் அதை வந்து இவங்க படமா எடுத்திருக்கிறாங்க. ஒரு எவ்வளவுக்கு நேர்மையா உண்மையா அந்த கதையை சொல்ல முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, பிருத்திவிராஜ் வந்து அவருடைய ஃபேமிலி, அம்மா, ஒய்ஃபு அப்படின்ட்டு ஒரு சிம்பிளான ஒரு லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பிருத்திவிராஜ் ரொம்ப ஏழ்மையான ஒரு சூழ்நிலை, படிப்பறிவுலாம் அந்த அளவுக்கு கிடையாது. ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம குடும்பத்தை வந்து மேலே கொண்டு வரணும் அப்படின்ட்டு நினைக்கிறாரு. ஸோ இப்படி போயிட்டு இருக்கிற நம்ம ஹீரோடைய வாழ்க்கையை இப்போதான் சவுதியில வந்து இந்த மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு இருக்குது, அங்க போறீங்களா அப்படின்ட்டு வந்து அவருக்கு ஒரு செய்தி வருது. அதை கேட்டோடனே அவர் வந்து அங்க போய் நான் எப்படியே பொழைச்சு என் வீட்டை பாத்துக்கிறேன் அப்படின்ற தாட்டோட அவர் ஃபேமிலியில அந்த இருக்கிற கஷ்டத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா அவருடைய வீடு, அவர் மத்த எல்லாத்தையுமே அடமானம் வச்சு ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி அதை வந்து கொடுத்து அவர் வந்து அங்க போயிடுறாரு சவுதிக்கு. ஸோ சவுதிக்கு வந்த பிறகு இவங்க வந்து அந்த ஏர்போர்ட்ல இருக்கிறாங்க. இவருடைய பாஸ் அங்க வந்து வரவே இல்லை, வர சொன்னாங்க. இவங்களுக்கும் அந்த அவங்க உள்ள மொழி, லாங்குவேஜ் எதுவுமே தெரியாதனால என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தர் வர்றாரு. வந்து இவங்க 2 பேருமே வந்து ஒரு வண்டியில ஏத்துட்டு எங்கேயோ கூட்டு போறாரு. ஏதோ ஒரு பாலைவனத்துக்குள்ள ஒரு ஏதோ வந்து இவங்க ஆடு மேய்க்கிற இடம், தனித்தனியா அங்கங்க ஒரு செட்டு மாதிரி போட்டு அங்க மேய்ச்சிட்டு இருக்காங்க. அங்க வந்து இன்னொருத்தரையும் பிருத்திவிராஜ் வந்து இன்னொருத்தரையும் விட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. என்னடான்னு பார்த்தா லைஃப் இந்த மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சொல்லி ட்ரை பண்றாங்க, நாங்க கம்பெனி வேலைக்கு தான் வந்தோம், இந்த மாதிரி வேலைக்கு வரல அப்படின்ட்டு எவ்வளவு சொல்ல முயற்சி பண்றாங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு வேற வழியே கிடையாது, இந்த இடத்துல தான் வாழ்ந்தாகணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அது ஒரு அந்த பாலைவனம் வந்து பாத்தீங்கன்னா அது வந்து அந்த விட்டு தப்பிக்கணும்ன்ற எண்ணமே நமக்கு வராது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பெருசு, நம்மளால தப்பிக்கவே முடியாது அப்படின்ற ஒரு மனநிலை தான் அங்க இருக்கிற போதே நமக்கு இருக்குவாங்க. ஸோ அங்க இருந்து அவர் வந்து வேற வழியே இல்லாம அங்க ஒரு லைஃப், அந்த லைஃப் ஏத்துக்கிட்டு எவ்வளவு கஷ்டத்தோட வாழ்றாரு. அங்க அந்த வாழ்க்கையோட அங்க இருக்கிற கொடுமைகள், அவங்க பண்ற கொடுமைகள், அங்க வந்து சாப்பாடு சரியா கொடுக்காம ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. வேற வழி இல்லாம அங்க இருக்கிற சூழ்நிலைகளை எதிர்த்து எப்படி வந்து ஒரு கட்டத்துல வந்து தப்பிச்சு அவர் வந்து வெளியே வர்றாரு அப்படின்றத அந்த படத்துடைய கதை. அந்த ஜேர்னியை தான் ஒரு படமா எடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பிருத்திவிராஜுக்கு தான் வந்து நம்ம வந்து ஒரு பிருத்திவிராஜோட ஆக்டிங் தான் வந்து வேற லெவல்ல இருந்துச்சு. ஏன்னா அவர் வந்து அந்த இந்த கதைக்காக மெனக்கிட்டு இருக்காரு இல்லையா, அவருடைய அந்த உடம்பே உருக்கி ஒவ்வொரு மாடுலேஷனா வச்சு அவ்வளோ பெர்ஃபெக்டா இருந்துச்சு இந்த கேரக்டருக்கு ஏத்தாப்புல. அவர் ஃபர்ஸ்ட் அவர் ஊர்ல இருக்கிறப்ப ஒரு பாடி லாங்குவேஜ், அதுக்கப்புறம் இங்க வந்து இந்த லைஃப் ஏத்துக்கிட்டு இதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா அவர் வந்து அந்த ஹெல்த் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையும் இல்லையா, ரொம்ப ஒரு அடிமை மாதிரி ஆகிறோம் இல்லையா, அந்த நிலைமைக்கு போறப்ப அவர் எப்படி லாங்குவேஜ், அந்த பாடி லாங்குவேஜை மாத்துறாரு. அவருடைய அந்த பேசுற விதம் அவ்வளோ ரியாலிட்டியா இருக்கு அவருடைய நடிப்பு. ஸோ அதுதான் நம்மளை வந்து இந்த கதைக்குள்ள இன்னமும் ஆழமா இழுத்துட்டு போய் நல்ல கதைக்குள்ள வந்து நம்மளை டிராவல் பண்ண வச்சுது. அதே மாதிரி இடையில வந்து அவர் வந்து இங்க கஷ்டப்படுறப்ப அவர் வந்து பிளாஷ்பேக்ல வந்து அவருடைய ஃபேமிலி நடந்த அந்த அவர் கனவுகள், அவர் ஒய்ஃப் கூட இருந்த சந்தோஷமான அந்த நினைவுகள் அதெல்லாம் நினைச்சு பாக்குறாரு. அதுவுமே வந்து கதைக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருந்தாலுமே அது வந்து ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பிருத்திவிராஜுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஏகப்பட்ட ஒரு அவார்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த படத்தின் மூலம் அவருக்கு. ஸோ அவ்வளோ மெனக்கெட்டு நடிச்சுக்காரு. கடைசி சீனெல்லாம் வந்து அந்த காலில் அந்த சலம் கட்டி இருக்கிறது அந்த சீனு, அதுக்கப்புறம் அவர் அந்த கடைசி சீன்ல வந்து அதுக்கு மீறி வாழவே முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை. அவ்வளோ தண்ணி கிடைக்காம, உணவு எதுவுமே கிடைக்காம, ஒரு வழியுமே தெரியாம அந்த பாலைவனத்துல இதுக்கப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம விழுந்து கிடக்குற அந்த சீன்லாம் வந்து ரொம்ப எமோஷனலா நம்மளே ஐயோ இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்ட்டு ஒரு இருக்கும். நம்மளாம் இதை பார்த்துட்டு யாரையுமே இனிமேல் நம்ம வந்து வெளிநாட்டுக்கு வந்து வேலைக்கு அனுப்ப மாட்டோம் அப்படின்னு நினைக்கிறேன். நான்லாம் அப்படிதான். ஃப்ரெண்ட்ஸ் யாருமே போனாலுமே நான் வந்து எதுக்குடா அங்கே போயிட்டு இருக்கீங்க அப்படிதான் சொல்லுவேன். இனிமேல் இதெல்லாம் பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ்ல வந்து சொல்லணும், இந்த மாதிரிலாம் போயிடாதீங்கடா, கஷ்டப்பட்டு மாட்டிக்க போறீங்க அப்படின்னு. ஏன்னா இந்த இதுல லைஃப்ல மாட்டிக்கிட்டோம்னா லைஃபே முடிஞ்சிருச்சு, அவ்வளவுதான். அவ்வளவு கஷ்டமான ஒரு லைஃப் இது. ஆனா இந்த படம் வந்து ஸ்லோவா தான் போகும். ஏன்னா இந்த மாதிரி லைஃப் வந்து ஒவ்வொரு சீனையுமே ரொம்ப அப்படியே ஃபுல்லா காட்டுவாங்க. ஏன்னா அந்த கஷ்டப்படுறத வந்து நம்ம பார்க்கணும் அப்படின்றதுக்காக எல்லாத்தையுமே ரொம்ப ஸ்லோவா ஆடுமா, ரொம்ப ஸ்லோவா போகும். சஸ்பென்ஸ் ட்விஸ்ட் வச்சு அதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு லைஃப் அவர் எவ்வளவு கஷ்டப்படுறாரு, அதுக்கப்புறம் வெளியே வர்றாரு, அந்த ஜேர்னி தான் படம். அதனால நீங்க வந்து ரொம்ப ஸ்லோவா தான் போகும், பொறுமையா இருந்து பார்த்தாதான் வந்து இந்த கதை வந்து உங்க மனசுல பதியும். கடைசி அந்த ஒரு
படம் பார்த்த ஒரு இம்பாக்ட் வந்து நமக்கு மனசில் இருக்கும். தேட்டரை விட்டு வெளியே வந்து நீங்கள் வந்து வெளியில் அப்படி சுற்றி பார்க்குறப்ப இவ்வளோ பொருள் நம்ம சுற்றி இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வந்து அந்த படத்துக்குள்ளே வந்து நம்மளை வந்து ஒரு அந்த கதைக்குள்ளேருந்து இழுத்துட்டு போயிருக்கிறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு படம். கடைசி சீன்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த இடத்த விட்டு அவர் தப்பிக்கணும்னு முடிவு பண்ண பிறகு அங்கே இருக்கிற அந்த ஆடுகளோடையும் அந்த ஒட்டகங்களோடையும் வந்து பிரியிறப்ப அவருக்கு ஒரு ஃபீலிங், அவர் அந்த திரும்பி பார்த்து ரொம்ப ஒரு ஃபீல் பண்ணி அப்படி ஃபீல் பண்ணி அவர் வந்து போகிற அளவுக்கு வந்து அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஏன்னா அந்த உயிர்களோட அவர் அவ்வளோ நெருக்கமாக பழகிருக்காரு இவ்வளோ நாள். ஸோ அப்போ கூட வந்து அதை ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு நான் போறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போற ஒரு சீன் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய சீன் வந்து ரொம்ப ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து. இந்த சீன்ஸ்ல ஒரு ஷார்ட்டே வந்து அவ்வளோ விஷயங்களை சொல்ற மாதிரியான நிறைய ஷார்ட்ஸ் இந்த படத்துல வந்து இருந்துச்சு. இப்போ இந்த படத்துல வந்து இந்த லைஃபை காமிக்கிறப்ப இவர் இவ்வளவு நாள் இங்க இருக்கிறாரு அப்படின்னா வீட்டில் வந்து அந்த தேடுற மாதிரி ஒரு எந்த ஷார்ட்ஸுமே இல்லை. ஒரு வீட்டில் வந்து இப்போ வந்து எதிர்பார்த்து உட்காந்துருப்பாங்க இல்லையா, இவர் வருவாரு, இவர் வந்து பணம் அனுப்புவாரு, கால் பண்ணுவாரு அப்படின்ற மாதிரி ஒரு எந்த சீன்ஸுமே இந்த படத்துல இல்லை. அது வந்து நமக்கு வந்து ஒரு கேள்வி எழுப்பிச்சு இடையில, என்னடா இந்த மாதிரி எதுவுமே நடக்கலையே அப்படின்ற மாதிரி. அது ஒண்ணுதான் இந்த படத்துல வந்து கொஞ்சம் நமக்கு வந்து பிரச்சனை மாதிரி இருக்கும். மற்றபடி எந்த பிரச்சனையுமே இந்த படத்துல கிடையாது. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சர்வைவல் த்ரில்லர் அந்த மாதிரி ஒருத்தர் போய் ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டு அங்க இருந்து தப்பிச்சு வர்ற மாதிரியான படங்கள்லாம் நிறைய இருக்குது இதுக்கு முன்னாடி. அந்த மாதிரி படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு வித்தியாசமா இருக்கும். அதே ஒரு ஜானர் தான், ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுந்துச்சு எனக்கு, உங்களுக்கும் கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு நீங்க வந்து முடிவு பண்ணிக்கலாம் அந்த படம் பார்க்கணுமா வேணாமான்னு. ஸோ வந்து படம் எப்படி இருக்குது அப்படின்றத இந்த ரிவ்யூ பார்த்துட்டு நீங்க வந்து போய் படத்தை போய் பாருங்க. உங்களுக்கு வந்து கண்டிப்பா இந்த படம் பிடிக்கும். ஒருத்தர் வந்து ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காரு, அதை வந்து படமாக்கி இருக்கிறாங்க, அதை நம்ம போய் பார்க்க போறோம், அவ்வளவுதான். இந்த மைண்டோட நீங்க போய் பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இன்னொன்று இந்த படம் பார்க்குறப்ப எவ்வளோ பேர் தன்னுடைய கனவுகளுக்காக இங்க இருந்து போனவங்க அங்க போயிட்டு இந்த மாதிரி ஒரு இதில் மாட்டிக்கிட்டு உயிர் போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நம்ம வந்து இந்த படம் பார்க்குறப்போ வந்து ஒரு மைண்டில் வந்து வந்துட்டு போகுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி நிறைய நியூஸ் வந்து கேள்விப்பட்டிருப்போம். நம்ம சுற்றி இருக்கவங்களே நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த மாதிரி போய் அங்கே மாட்டிக்கிட்டாரு, ஒட்டகம் மேய்க்கிற, அங்கே வர முடியல தவிர நம்ம நியூஸ் நிறைய சுற்றி பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு கதை தான் இது. அதனால வந்து ரொம்ப ஒரு இன்டென்ஸாக ஒரு லைஃப்குள்ளே போய் பார்க்குற ஒரு கதை இது. அதனால உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த படம் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அது மட்டும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி போகும், என்னடா ஒரே ரொம்ப ஸ்லோவாக போகுதே அப்படின்ட்டு. செகண்ட் ஹாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த லைஃபுக்குள்ளே கொஞ்சம் விறுவிறுப்பாக போகிற மாதிரி ஷார்ட்ஸோ சீன்ஸோ வந்து செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால கொஞ்சம் ஸ்லோவாக போனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தப்பிப்பாங்களா அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தோண ஆரம்பிச்சிடும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வரைக்கும் உங்க வந்து கொஞ்சம் பார்த்துட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து இன்னும் சூப்பரா இருக்கும், வேற லெவல்ல இருக்கும். கடைசி நமக்கு வந்து ரொம்ப அது அந்த கதையோட கனெக்ட் ஆகி என்னடா இவ்வளோ ஒரு பெயின்ஃபுல்லாக இருக்கே அவங்க லைஃப் அப்படின்ட்டு தோண வச்சு எப்படியா தப்பிச்சிடணும் அப்படின்ட்டு நமக்கே வந்து தோண வைக்கும். இதுதான் ஆடுஜீவிதம் அப்படின்ற படத்துடைய என்னுடைய ஒப்பீனியன். எனக்கு தோணுது படம் பார்த்துட்டு இதைத்தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஸோ நீங்கள் போய் படம் பார்த்துட்டு உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ மறக்காமல் போய் இந்த படத்தை போய் தேட்டரில் பாருங்கள். ஏன்னா அந்த தேட்டரில் பார்க்குறப்ப தான் வந்து அந்த தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது வந்து அந்த இந்த படம் ஃபுல்லாகவே வந்து அந்த கலர் டோனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலைவனம் ப்ரௌன் கலரில் தான் படம் ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால நீங்கள் போய் இந்த படத்தை தேட்டரில் பார்க்குறப்ப தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து கிடைக்கும். அதனால போய் மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் தேட்டரில் பார்த்துருங்க இந்த படத்தை.